ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு வரவேற்புக்கு தான் கிளம்பியாச்சு. வரவேற்பு வந்து மத்தியானம், முகூர்த்தம் வந்து வியாழக்கிழமையே முடிஞ்சு, அதனால் சனிக்கிழமை இன்றைக்கி வந்து வரவேற்பு வச்சுருக்காங்க. தீக்ஷித்துக்கு வரவேற்புக்கு போய் உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டதுக்கு ஐஸ்கிரீம் வேணுமாம்மா. அப்புறம் இன்னொரு சந்தோஷமான விஷயம், நாங்கள் வந்து இன்றைக்கி சனிக்கிழமை வரவேற்புக்கு போயிட்டு நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை லீவு அப்படிங்கிறதால இன்றைக்கி நைட்டு அப்படியே ஊருக்கு போயிடுவான், அம்மா ஊருக்கு. செலியும் பாருங்கள் வண்டி விட்டே இறங்க மாட்டேன்ட்டான். அவனுக்கு எதுவுமே கொடுக்கக்கூடாது பாருங்கள். மண்டபம் வந்து சுந்தராபுரம் ஃபாஸ்ட் விக்னேஷ் மஹால். இன்விடேஷனில் வந்து இவங்க விக்னேஷ் மஹால் மட்டும் போட்டாங்க. நாங்கள் மேப் போட்டு வந்ததுனால விக்னேஷ் மஹால்னு போட்டோம். அது வந்து இன்னும் கொஞ்சம் தூரம் தாண்டி அந்த விக்னேஷ் மஹாலுக்கு போயிட்டோம். அங்கே போய் பாதி தொலைக்கு போயிட்டோம். அங்கே ரிலேஷன் ஒருத்தங்க பஸ் விட்டு இறங்கி அங்கே நடந்து வந்துட்டு இருந்தாங்க. அப்புறம் அவங்க வந்து ஆட்டோவில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோவை பிடிச்சினாட்டி அப்புறம் ஆட்டோக்காரங்க சொன்னாங்க இல்லை அங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் ஆட்டோவுக்கு பின்னாடியே வந்தும் அவங்க மிஸ் பண்ணிட்டோம், ஆட்டோ போயிடுச்சு. அதுக்கப்புறம் அண்ணா வந்து எங்களை கூப்பிட்டு வந்தாங்க. ஒரு வழியாக எப்படியோ மண்டபத்துக்கு வந்துட்டோம். இங்கே வந்து இந்த வெஜிடபிள்ஸ்லேயே முன்னாடி டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க கேட்ரிங்காரங்க, நல்லா இருந்துச்சு. அப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்து தீக்ஷித் சொன்ன மாதிரி ஐஸ்கிரீம் சாப்பிட்லான்ட்டு வந்தோம். செலிக்கு 2 ஐஸ்கிரீம் வேணுமாம்மா. பொண்ணு மாப்பிள்ளையை பார்க்காமையே ஐஸ்கிரீம் வந்தாச்சான்னு கேட்காதீங்க. பொண்ணு மாப்பிள்ளையை பார்த்துட்டு அவங்க கூட ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படி தான் சாப்பிட்றதுக்கு போனோம். அதுக்கப்புறம் தான் ஐஸ்கிரீம் சாப்பிட வந்தோம். செலியை 2 ஐஸ்கிரீம் வேணும்னு சொல்லி கேட்டிருந்தான். ஒரு ஐஸ்கிரீம் போகுது, நீ ஃபஸ்ட்டு அதை சாப்பிடுன்னு சொல்ல 2 குச்சியை தூக்கிட்டு போயிட்டான். அப்புறம் அம்மாவும் வந்துட்டாங்க. நாங்கள் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் தான் அம்மா வந்தாங்க. அம்மா வரக்கு லேட் ஆயிடுச்சு, மாடெல்லாம் கட்டிட்டு வரக்கு. அப்புறம் வந்த உடனே இவங்கள பார்த்துட்டு பலூன் பிச்சு கொடுத்தாங்க. அவனுங்களே போயிட்டாங்க. மறுபடியும் அம்மா பலூன் பிச்சுட்டு இருந்தாங்க. விடுமா போதும் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் விட்டுட்டாங்க. அது வெயிலாக இந்த சைடு, அதனால எல்லாம் வெடிச்சு போகுது, அதனால பிச்சு கொடுத்துட்டு இருந்தாங்க அண்ணா பையங்களுக்கு எல்லாத்துக்கும். அப்புறம் அம்மா அக்காலாம் சாப்பிட போனாங்க. நாங்கள் வந்து பொண்ணு மாப்பிள்ளையெல்லாம் கேக் வெட்டிட்டு இருந்தாங்கன்ட்டு இங்கே பார்த்துட்டு இருந்தோம். அண்ணா பையன் கேக்கு வெட்டி முடித்தோடனே ஸ்ப்ரேவை தூக்கிட்டு வந்து எங்கள் மேலெல்லாம் அடிச்சுட்ருந்தான். உன்னோட மேலே அடிச்சுட்ற கூடுறா அப்படிங்கிறது குழக்கமானு ஓடுறான் பாருங்கள். ஈவினிங் இன்னொரு ரிசப்ஷன் இருக்குது. சரி, அதை பார்த்துட்டே போய்க்கலாம். போகிற வழியில் தான் அக்கா வீடு இருக்குது. அங்கே போய் கொஞ்ச நேரம் இருந்துட்டு அதுக்கப்புறம் இன்னொரு ரிசப்ஷனுக்கு போய்க்கலான்ட்டு அக்கா வீட்டுக்கு போகலான்ட்டு வந்தோம். அக்கா வீடு வந்து இப்போ தான் புதுசாக வீடு வாங்கிக்கிறாங்க. ஒரு 5-6 மாதம் ஆச்சு. புது வீட்டுக்கு வந்து யாரையும் கூப்பிடல, அவங்களே பால் காய்ச்சிட்டாங்க. அதனால் அந்த வீட்டுக்குள்ளே நான் போனதில்லை. அப்புறம் அவங்க பின்னாடி வந்துட்டு இருந்தாங்க. அவங்க வர வரைக்கும் அப்புறம் நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்புறம் அவங்க வந்ததுக்கப்புறம் அவங்க பின்னாடியே போனோம். அக்கா வீட்டுக்கு வந்தாச்சு. அக்கானா ரொம்ப பெரிய அக்கானால நினச்சிக்காதீங்க, என்னையோட ஒரு 3 மாதம் பெருசு, அவ்வளோதான். அப்புறம் பாப்பா தம்பி அவங்க கூட தீக்ஷித்தெல்லாம் விளையாண்டுருந்தாங்க. பக்கத்தில் வந்து மயில் இருந்துச்சு, அதை பார்த்துட்டு இருந்தாங்க. தீக்ஷித் வந்து துப்பாக்கி வச்சுட்டு நான் மயிலை சுடுறேன் பாரு அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு முருகா அது சுடாத அப்படின்னு சொல்லி பாப்பா சொல்கிறான். அதுக்கப்புறம் 2 பேர் கார் கடை ஒரிஞ்சு மயில் வருதான்னு பார்த்துட்டு இருந்தாங்க. இவங்க ஒழிஞ்ச உடனே மயிலும் வந்துச்சு. அப்புறம் மணி 6 ஆயிடுச்சு. சரி, இன்னொரு ரிசப்ஷனுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் தீக்ஷித்துக்கு செல்லிங்க ட்ரெஸ் எல்லாம் மாட்டி விட்டு அவங்க அந்த கலர் போட்டு எடுத்து வச்சுட்டு இருந்தான். அப்புறம் அக்கா வீட்டிலேருந்து இந்த கோதுமை மாவு, நாட்டு சர்க்கரை, எலுமிச்சி மலமெல்லாம் நிறையா இருந்துச்சுன்ட்டு கொடுத்து விட்டான். அதையும் வாங்கிட்டு இப்போ நான் பட்டு சாரி எடுத்து வச்சுருந்தேன் ஈவினிங் ரிசப்ஷனுக்கு மாற்றிக்கலான்ட்டு. அப்புறம் சரி வேண்டாம்மா, நைட் நேரம் தானே இதே போதும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். பசங்களுக்கு முன்னாடி ட்ரெஸ் மாற்றி விட்டாச்சு. தம்பியும் அங்கே தான் ரிசப்ஷனுக்கு வரேன்னு சொன்னான். அதனால தீக்ஷித் அவனோட வண்டியில் தூக்கி போட்டாச்சு. எல்லாத்துக்கும் பாய் சொல்லிவிட்டு நாங்களும் கிளம்பியாச்சு. இந்த ரிசப்ஷனுக்கு வந்துட்டு பொண்ணு மாப்பிள்ளையை கூட பார்க்கல, ஸ்ட்ரெயிட்டாக சாப்பிட போயாச்சு. ஏன்னா நைட்டு போகிறதுக்கு லேட் ஆகிடுன்னு சொல்லிட்டு சீக்கிரம் சாப்பிட்டு கிளம்பலாம் அப்படின்ட்டு சாப்பிட்டு மறுபடியும் ஒரு ஐஸ்கிரீமுக்கு வந்தாச்சு. எத்தனை ஐஸ்கிரீம் கொடுத்தாலும் சாப்பிடுவாங்க போல். இங்கேயும் வந்து சாப்பிட்டுக்கிறாங்க பாருங்க. அப்புறம் அங்கே லைட்டு வந்து கொஞ்சம் ஏதோ ஒயர் விட்டுருச்சாட்டுக்குது, அது கொஞ்சம் இந்த தீ எறிகிற மாதிரி எரிஞ்சிட்டு இருந்துச்சு. தீக்ஷித்தை பார்த்துட்டு வாரு உள்ளுக்குள்ளே தீ எரியுது அப்படின்னு சொல்லி காமிச்சிட்டு இருந்தான். அது உண்மையாலுமே பார்க்க தீ எறிகிற மாதிரி தான் இருந்துச்சு, கிளாஸ் போட்டிருக்கிற மாதிரி. அப்புறம் அம்மாவும் வந்துருந்தாங்க அந்த கல்யாணத்துக்கு. அப்புறம் அம்மாவும் அண்ணாவும் இன்னொரு கல்யாணத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி தீக்ஷித்தை வா நம்ம போயிட்டு அப்படியே வீட்டுக்கு போயிடலாம், அம்மா அப்பா இப்படியே போகட்டுன்னு சொன்னாங்க. அவன் வரலன்ட்டான். சரின்ட்டு அவங்க போயிட்டாங்க. அப்புறம் நாங்கள் வீடு வந்திருந்தாங்க. அவங்க சாப்பிட போயிட்டாங்க. நாங்களும் வீட்டுக்கு கிளம்பியாச்சு. பொண்ணு மாப்பிள்ளையை பார்த்துட்டு ஃபோட்டோலாம் எடுக்கல, சும்மா அவங்கள மட்டும் வீடியோ எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு.
திரும்பி வரப்போ தீக்ஷித்து செலியனும் கல்கண்டு வேணும்னு சொல்லிட்டு அதுவும் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. செலியனுக்கு இனிப்புனா ரொம்ப பிடிக்கும். இந்த கல்கண்டு எவ்வளோ வச்சுருக்கான்னு பாருங்க. கேட்டதுக்கு ஒன்றும் கூட கொடுக்கல. அப்போ அவங்க அப்பா தான் கொஞ்சம் கொடுத்தாரு. அப்புறம் பைக் எடுத்துகிட்டு வெளியே வந்த உடனே இன்னொரு பாப்பாவுக்கு அவங்க அம்மா சாப்பாடு ஊட்டிகிட்டு இருந்தாங்க. அந்த பாப்பா அந்த சாப்பாடு வேணான்னு குதின்னு குதிக்குது. அப்புறம் அவங்க அம்மா பார்த்துட்டு டிச்சுக்குள்ளேயே போட்டாங்க அந்த சாப்பாட்டை. அப்புறம் நாங்களும் வர வழியில் அப்படியே பெட்ரோல் அடிச்சுட்டு அம்மா ஊருக்கு கிளம்பியாச்சு.